அவனது கட்டிலில் படுத்து உறங்கிக் கொண்டிருக்கும் அனுராதாவை கண்டதும் திகைத்தவன் ஒரு நொடி தான் கண்டு கொண்டிருப்பது கனவு என்று தலையை உலுக்கிவிட்டு திகைத்து இமை அசைக்காமல் அவளை பார்த்து கொண்டே மெதுவாக அவள் அருகில் சென்று அவளை நன்கு உற்று பார்த்தான். அவனால் அவனது விழிகளையே நம்ப முடியவில்லை. அவள் எப்படி தனது அறையில் திடீரென்று வந்தாள் என்று புரியாமல் விழித்தவன், என்னடா இது, பைத்தியம் கீத்தம் பிடிச்சிருச்சா என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்டவனுக்கு சற்றென்று ஒரு யோசனை வர தனது ஒரு விரலால் அவளது மூக்கை தொட்டு பார்த்தான். அவனின் விரல்களால் அவளது ஸ்பரிசத்தை உணர முடிந்ததை உணர்ந்தவனுக்கு இன்னும் பிரமிப்பாகி போக குனிந்து அவளது முகத்தை ஆராய்ச்சியாக பார்த்தவன் அவளின் மூக்கை கிள்ளினான். விழிகளை லேசாக சுருக்கி இமைத்திருந்தவளின் விழிகள் அவளையே பிரமிப்பாய் பார்த்து கொண்டிருக்கும் வெற்றிமாறனின் விழியைக் கண்டு நன்கு விரிந்தது. அவள் விழித்திருக்கவும் திடுக்கிட்டு 2 அடி பின்னால் சென்றவன் கால்கள் அங்கு இருந்த ஒரு டிராவில் இடித்து அதன் மேல் இருந்த பத்திரிகை மொத்தமும் தரையில் விழுந்தது. ஐயோ மாறா, பாத்து பாத்து என்றாள் அனுராதா. ஏதோ மாய உலகில் நிற்பது போல் நின்று கொண்டிருந்தவனுக்கு அவள் தன்னை எவ்வாறு அழைத்தாள் என்பதில் கவனம் செல்லவில்லை. நீயா, நீ எப்படி இங்க என்று மிரட்சியாகவே கேட்டான் வெற்றிமாறன்.